ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். உங்களோட ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியாமல் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, ஆனால் அதை எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியல. நான் 2 எய்ம் வச்சிருக்கேன், ஆனால் அதில் ஒன்று மட்டும்தான் இப்போ அதை ஒரு விஷயத்த என்னால் என்னால் பண்ண முடியும். ஆனால் என்னால் இப்போ பண்ண முடியல. அதை பண்ணணும் அப்படின்னா நான் ரெண்டாவதாக வச்சிருக்கிற எய்ம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று கூட ஒன்று தொடர்புடைய இல்லை 2 எய்மையுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாம இப்போ இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான குழப்பத்தில் இப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ பொதுவா எல்லா விஷயத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்கும். ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வு எப்படி கிடைக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எந்த வழியில நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வர்றீங்க, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். முக்கியமா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களோட ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இப்போது எதுவுமே அடைய முடியாத ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன், நான் இப்போ ஒரு வேலையை தொடங்கணும், ஆனால் அந்த வேலை பிஸ்னஸை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னா எனக்கு காசு வேணும், அதுக்காக நம்ம வேலைக்கு போகணும், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை வேலைக்கு போகிறதா, இந்த மாதிரி நிறைய விதவிதமான கொஸ்டினுக்கு எனக்கு விடை தெரியாம ஒரு புலம்பிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ ரிலேஷன்ஷிப், இது ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். ரிலேஷன்ஷிப்பும் நான் லவ் மேரேஜ் பண்ணட்டுமா, நான் எதிர்பார்த்த அந்த பொண்ணு வருவாங்களா, நான் என்ன லவ் பண்ண அந்த பையன் கல்யாணம் பண்ணிப்பானா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்யூஷனை தேடிட்டு இருப்பீங்க, சரியா? இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆன்சரை பிரபஞ்சமோ இல்ல கடவுளோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாம அதை கவனிக்கிறது இல்லை. அது எப்படின்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி சொல்யூஷன்லாம் எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு நாளோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீங்க ஆழ்ந்து அந்த விஷயத்த நினைச்சு வருந்துறீங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதுக்கான வழி என்ன, நான் எதை தான் தொடங்குறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க, மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் ஏதாவது ஒரு வழியில மற்றவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறதுனாலயோ இல்ல அவங்க உங்ககிட்ட பேசுறதுனாலயோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சென்டென்ஸோ இல்ல ஒரு வரியோ நீ அதை ஸ்டார்ட் பண்ண, அது உங்களுக்கு யூஸ் ஆகும், நீ அதை நிறைய சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு டிவியே பாக்குறீங்க, அந்த டிவிலேயே நிறைய மெசேஜ் உங்களுக்கு தகுந்த மாதிரியான மெசேஜ் நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரபஞ்சத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதாவது எப்படி பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருக்கீங்கன்னா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட வேண்டிப்போம், சரியா? கடவுள்கிட்ட போய் கேட்போம், அதுக்கான பதில் சொல்லு, இதுக்கான சொல்யூஷனை சொல்லு அப்படின்னு. அவங்க நேரடியாக நம்மளுக்கு பேசுறாங்களா? இல்லை. இந்த மாதிரி யாரு மூலமாவதோ இல்ல எது மூலமாவதோ உங்களுக்கு தூதா விட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை உங்ககிட்ட சேர்த்திடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுதான் உங்களோட எய்ம், அதுதான் உங்களோட ஆசை, மிகப்பெரிய ஆசை. நீங்க 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கான ஆட்களையும் எல்லாமே கேதர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட சோர்ஸ் கிடையாது, ஆட்களுமே யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க, இல்ல பணமும் இப்போதைக்கு இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலையும் கிடைக்கவே மாட்டேங்குது, வேலையும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, நிறைய முயற்சி பண்றீங்க, எல்லாமே தோல்வியிலே முடியுது, தடங்களாவே நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ என்ன பண்றதுன்னு தெரியல, லைஃப்ல நான் பிசினஸ போட்டுமா இல்ல இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் பேசாம வேலைக்கே போட்டுமா, மாச சம்பளத்துக்கு வேலைக்கே போட்டுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது, ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கலாமே. இங்க நான் பிசினஸ்
வேலை அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்க ரிலேஷன்ஷிப்பையும் எடுத்துக்கலாம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுமா? அந்த பையன் கல்யாணம் பண்ணுமா? இல்ல அவன விட்டுட்டு போயிரலாமா? அந்த மாரி கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மாரியான ப்ராப்ளம் இருக்கோ, அது மாரி எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நான் இங்க பிசினஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஆசிலேஷன் மைண்டோட ஒரு விடை தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு யூடியூப்ல மெசேஜோ, இல்ல வாட்ஸ்அப்லயோ, இல்ல வந்துட்டு டிவிலயோ, இல்ல ஏதோ ஒரு விதத்துல யாரு மூலமாவதோ நீங்க இப்போ வந்து ஒரு பிசினஸ் பண்ணா நீ இந்த அளவுக்கு ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வரும் மெசேஜ். ஸோ அந்த அளவுக்கு அப்போ உங்களுக்கு தோணும். அப்போ பிசினஸ் நான் பண்ணணும்னு நினைச்ச அந்த பிசினஸ் இன்னொருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு அதாவது அவங்களும் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்கிட்டயும் இல்ல. இருந்தாலும் எனக்கு அதை ட்ரை பண்றதுக்கான மணி வேணும். அதுக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனா நான் அதை ட்ரை பண்ணணுமா வேணாமான்னு கேட்டதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னாலயும் பண்ண முடியும். அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதை விட பல மடங்கு அந்த பிசினஸ்ல இருந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நான் என்னாலயும் அது முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்டம்ஸமோ இல்ல ஒரு அறிகுறியால மத்தவங்ககிட்ட இருந்து இல்ல ஏதோ ஒரு மீடியா வழியாவோ வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான வழிகள்ல இருந்து உங்களுக்கு அந்த சொல்யூஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உன்னிப்பா கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த மாதிரியான மெசேஜ் நிறைய இருக்கு. நீங்க வந்து உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியாம, விடை தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வழிகள் எல்லாமே வந்துட்டு பிரபஞ்சம் இல்ல கடவுளே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல நீங்க வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது 100% சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம நிறைய வீடியோல அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அந்த வீடியோ டாக்குமெண்ட்ரி வீடியோ இருக்குல்ல, அதையே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இதை பண்ணா நீ ட்ரை பண்ணா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ண உடனே வந்து அவங்க எதிர்பார்த்த சக்சஸை வந்து அடைஞ்சிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டடு, அது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணது அப்படியா கூட வச்சுக்கலாம். ஆனா அது உண்மையா தானே இருக்கு. சரியா? அதை வந்து எப்படி காட்டணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்டே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதில் நிறைய சொல்லியிருப்பாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கூட கேட்கலாம். இப்போ ஒருத்தருங்க ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியா போச்சு. அங்க ஒருத்தர் யாரையாவது டாக்டர் கூப்பிட்டாங்க. அங்க வந்து டாக்டர் யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இளைஞன் வந்தான். அவங்ககிட்ட இருந்த சக்கரை மிட்டாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தான். உடனே வந்து அது நல்லாயி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு சரியா போச்சு அப்படின்னு. அப்புறமா வந்து கேட்கும்போது அவன் டாக்டரே கிடையாது. நான் சும்மா ஏதோ ஒரு டேப்லெட் கொடுக்கணுங்கிறத சக்கரை மிட்டாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது வந்துட்டு எப்படி அதாவது அவங்களோட நம்பிக்கையினால அது அந்த வழியை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்து நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக கவனிச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணா போதும். நம்மளோட லைஃப்ல நிறைய சக்ஸஸை பார்க்க முடியும். இன்னுமே சில பேர் வந்துட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நிறைய பேர் பேசுறாங்க, மணி மைண்டடா இருக்காங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுறாங்க. எனக்கு நடக்கல, எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு. நீங்க இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு வேலை கேட்குறீங்க, உடனே கொடுத்துட்றாங்களா? ஒரு காசு கேட்குறீங்க, உடனே கொடுத்துட்றாங்களா? ஒரு கோயில்கிட்ட போய் வேண்டிக்கிறீங்க, உடனே நடந்துருதா? இல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதானே செய்யுது. அதை நம்ம பொறுமையா நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அது கிடைக்குது. இல்ல நாளைக்கே எனக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள கிடைச்சாகணும். எனக்கு அந்த காசு வந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள கிடைச்சாகணும். கடவுள்கிட்ட வந்து நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இவன் அந்த அளவுக்கு பொறுமை இல்லைன்னா அப்படின்னா போனா போயிட்டு போறான் அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. கடவுளும் விட்டுருவாங்க. ஸோ நம்பிக்கையோட நம்ம வந்து அதை வெயிட் பண்ணும்போது அது கிடைக்குது. அந்த மாதிரிதான் ஈர்ப்பு விதியும். எதையுமே வந்து நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். சரியா? நீங்க வந்துட்டு லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. முழுமையா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போலாம் வந்து நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.